ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 15 சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ். நம்ம டோட்டல் பர்ச்சேஸோட வேல்யூ என்னன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சம்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் பேபிளோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, பெய்ட் கேஷ் டு கிரெடிட்டார்ஸ், பெய்ட் ஃபார் பில்ஸ் பேபிள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், கேஷ் பர்ச்சேஸ், creditors on 31st December 2018, bills payable on 31st December 2018. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டே கிரெடிட்டார்ஸோட வேல்யூ என்ன வேல்யூன்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் டோட்டல் கிரெடிட்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸோட வேல்யூ என்னன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட், இதுக்கான ஃபார்மேட் வந்து இதுக்கான வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பில்ஸ் பேபிள் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து நம்ம கிரெடிட் சைடில் கொண்டு வரணும். ஸோ டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 25,000. ஸோ அந்த வேல்யூ இங்கே கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் ஃபார் பில்ஸ் பேபிள் 30,000. ஸோ இதில் டு கேஷ் அக்கௌண்ட் 30,000. நெக்ஸ்ட் ஒன்று பில்ஸ் பேபிளோட க்ளோசிங். ஸோ 31st December பில்ஸ் பேபிள் கொடுத்துருக்காங்க, 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ டூ பேலன்ஸ் கேரிட் ஆன் 20,000 இங்கே கொண்டு வரும். ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், சண்டே கிரெடிட்டார்ஸோட வேல்யூ. ஸோ பை சண்டே கிரெடிட்டார்ஸ் பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ 50,000லேருந்து நம்ம வந்து 25,000 லெஸ் பண்ணால் நமக்கு 25,000 கிடைக்குது. ஸோ சண்டே கிரெடிட்டார்ஸோட வேல்யூ நம்ம 25,000 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் நம்ம எடுத்துக்கிறோம். அதோட வேல்யூ 30,000. 30,000 இங்கே கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பெய்டு கேஷ் டு கிரெடிட்டார்ஸ் 1,20,000. ஸோ டெபிட் சைடில் டு கேஷ் அக்கௌண்ட் 1,20,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே கொண்டு வரும். பில்ஸ் பேபிள் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, வேல்யூ 25,000 இங்கே கொண்டு வரும். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங். ஸோ கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டூ பேலன்ஸ் கேரிட் ஆன் 25,000. இப்போ டெபிட் சைட் வேல்யூ 1,85,000 லெஸ் கிரெடிட் சைடில் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ லெஸ் பண்ணால் நமக்கு 1,55,000 கிடைக்குது. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸோட வேல்யூ 1,55,000 பேலன்சிங் ஃபிகர். ஸோ நமக்கு வந்து கிரெடிட் பர்ச்சேஸோட வேல்யூ என்னன்றது தெரியும். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ 2,25,000 ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,55,000. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 3,80,000 டோட்டல் பர்ச்சேஸோட வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா?